இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வாட்டர்மெலன் சீசன் இப்போ வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து தர்பூசணியை வாங்கி அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துட்டு, அந்த விதைகளை வந்துட்டு நம்ம பயிரிடும்போது அடுத்த வருஷம் நம்ம மாடி தோட்டத்துலேயே சூப்பராக வாட்டர்மெலன் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விதைகளை சேகரிச்சுக்கோங்க. சேகரிச்சுட்டு கஞ்சி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. விதை நேர்த்தி பண்ணுறோம், ஸோ அதுக்காக ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 5 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த விதைகளை மட்டும் அந்த டிஷ்யூ பேப்பரில் ஆட் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா விதைகளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகள் வந்துட்டு எப்போவுமே அடியில் தங்கியிருக்கணும். அதுதான் சூப்பரான விதைகள். மேலே மிதங்குற விதைகள் நல்ல விதைகள் கிடையாது. ஸோ நீங்கள் எது கஞ்சி தண்ணி ஊற்றும் போது அடியில் போய் செட்டில் ஆகுதோ அந்த விதைகள் எல்லாமே முளைப்பு திறன் வந்துடும். ஸோ இப்போ விதைகள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுருங்க. 5லேருந்து 7 நாள் எல்லா விதைகளும்